ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். ஒரு வழியாக நம்ம முத்துவிற்கு வந்து தாத்தா மூலியமாக அந்த தாத்தா ஸ்லிப்பர் தைப்பாங்கள்ல, அந்த தாத்தா பாட்டி மூலியமா முத்துவுக்கு வந்து செல்ஃபோன் கிடச்சிருச்சு. செல்ஃபோன் கிடச்சோமே முத்து வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. இதில் தான் நிறைய நம்பர் இருந்துச்சு மீனா. ஒரு வழியாக ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஃபோனுக்கு திருடினவங்க தான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படி அவங்க தான் இப்போ தான் டிடெக்டிவ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. எப்பட்றா கண்டுபிடிக்கிறது, யார் எடுத்திருப்பான், கண்டிப்பாக இது ஒரு பொண்ணு அப்படின்னா நம்ம பார்லரம்மா ஃப்ரெண்டு வேலையாக தான் இருக்கும். 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு பயங்கரமாக சந்தேகம். மீனா வந்து அது எதுக்கெடுத்தாலும் வெகுளி பொண்ணு, எதனாலும் நம்புது. அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு. இல்லைங்க, அப்படியெல்லாம் வந்து பார்லர்மா வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க, ரோஹிணி வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து பார்லர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீ எதுக்கெடுத்தாலும் இப்படியே தான் பேசு மீனா. அந்த பணத்தை ஆட்டையை போடுறது, 30 லட்சத்தை ஆட்டையை போட்டதில் பார்லர்மா ஐடியா கொடுத்து தானே மனோஜ் இப்படி செஞ்சான். அவ்வளோ யோசிக்கும் போது இந்த பொண்ணு ஏன் இந்த வேலை பண்ணியிருக்காது, இதுக்கு எதுக்கு டவுட்டு. நம்ம 2 ஃபோட்டோவையும் பார்லரம்மாவையும் அவங்க ஃப்ரெண்டு ஃபோட்டோவையும் நம்ம தாத்தாட்ட காமிப்போம். யாரை சொல்கிறாங்களோ தாத்தா பார்த்து சொல்லும்போது தெரிஞ்சு போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த இதை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமாக திரியிறாங்க. அங்கே பார்த்தா பல வருஷமாக ரோஹிணியும் அவங்க ஃப்ரெண்டும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க திடீர்னு சண்டை போட்டு விலகிடுறாங்க. அவங்க விலகினமே ஆனால் விலகிறதுல என்ன ஒரு நன்மை நடக்குது தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அழகான ஒரு காதல் பூ பூக்குது. அழகாக ஒரு பையனோட லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மீனா அந்த டைம் அவங்கள ஃபோட்டோ எடுக்க போகும்போது அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்படி மீனா நீங்கள் கண்டுபிடிக்கிறது, அவ்வளோ பெரிய ஒரு ரவுடியாட்டம் தெரிஞ்ச முத்துவையே நீங்கள் அடக்கி கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறாரு, இப்போ நல்லபடியாக மாறிட்டாரு, என்ன மீனா பண்ணுறது, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, என்னங்க இதை போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, நல்லவங்களா கெட்டவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போல்லாம் வேறு எதுவும் தேவையில்லை, அவங்க செல்ஃபோன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்கள் கேட்குறத பார்த்தா நீங்கள் லவ் பண்ணுவீங்க போல இருக்க யாரையோ அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப வெக்கம் வருது. உடனே மீனா, இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்கும் போது உங்கள் முகமே செவக்குது, அப்படியே இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ அவங்கள இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட காட்டிட்டு ஃபோட்டோ கொண்டுட்டு வந்துடுவாங்க. அப்போது 2 பேர்த்தையும் பார்லர்மாவையும் அந்த ஃப்ரெண்டையும் தாத்தாவோட ஃப்ரெண்டு சொந்தக்காரங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஒரு 2 நாளில் கண்டுபிடிச்சி கேட்டு சொல்லிடுறேன், ஐயாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன் வந்து சொல்லிடுறாங்க. முத்து, இவ்வளோ நாளாக நம்ம பொறுத்துட்டோம், ஒரு 2 நாள் தானே மீனா, பொறுமையாக இருப்போம் மீனா, யார் கண்டுபிடிச்சது, யார் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க.